அப்புறம் லெமன் ஜூஸ். சார் இன்னும் நிறைய டிஷ் இருக்குது. ஆமாம் சார். அப்படியே சொல்ல வரிசையா. எள்ளை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? எள்ளு உருண்டை. இதுனா வித்தியாசமாக இருக்குது. கேக், ப்ரெட் கேக். என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் கேக் போடுறதுக்கு? பிஸ்கெட் இருக்குது. பிஸ்கெட்டு அது மேலே வைக்கிறதுக்காக டிசைன் டெக்கரேஷன். சரி. நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ். அவளில் ஃப்ரைட் ரைஸா? சரி. நீங்கள் என்னடா செஞ்சுட்டுருக்கிறீங்க? அவளில் வச்சு என்ன செய்கிறீங்க? நல்லா இருக்கும். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு. வெறும் 3. புவிஷா, உன்னோட டிஷ் பேர் என்ன செய்ய போகிற? பாரம்பரிய சமையல். கேரட் எதுக்காக? கேரட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், புளி கொஜ்ஜி, அவல் சாதம், லெமன் ஜூஸ். அவள் இதில் இருக்கா? சரி. இது வாழைப்பழம் அல்வா சார். சரி மேடம், நீங்கள் பச்சை பயிறு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? என்னென்ன இது பேர் என்ன? பச்சை பயிறு சாலட்டு. வெறும் பச்சை பயிறு மாதிரி தான் இருக்குது. சாலட் செஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னது? இது பேர் என்ன? அவல் பொரியல் மாதிரி ஒன்று செய்கிறீங்க. வேறு என்ன டிஷ் செய்கிறீங்க? கடல தூள் வச்சு ஒரு ஸ்வீட் செய்கிறோம் சார். அதுக்கப்புறம் அவல் கர்ட் ரைஸ் செய்கிறோம். அவ்வளோதான் சார். அவ்வளோதான். சரி, நல்லா பண்ணுங்க.